வணக்கம். சசிகுமார் டாக்ஸ். கூகுள் ஆட்ஸ் இதில் ஒரு 3 முக்கியமான விஷயத்தை ஷேர் பண்ணிக்கலான்னு வந்திருக்காங்க. ஒன்று கூகுள் ஆட்ஸ் கஸ்டமர் சப்போர்ட், ரெண்டாவது கூகுள் ஆட்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸ், மூணாவது மிக்ஸ் ஆஃப் த போத், அதாவது கூகுள் ஆட்ஸ் சப்போர்ட் அண்ட் ரெக்கமெண்டேஷன்ஸ். இதை ரெண்டும் சேர்ந்த சில விஷயங்களை ஷேர் பண்ண வந்திருக்கேன். சரி, நம்பர் 1 கூகுள் ஆட்ஸ் கஸ்டமர் சப்போர்ட் எடுத்துக்கலாம். எனக்கு சில பேர் கால் பண்ணி கேட்குறாங்க, சார் எனக்கு வந்து கூகுள் ஆட்ஸில் சில டவுட்ஸ் இருக்குது, இதை எப்படி பண்ணுறது அதை எப்படி பண்ணுறதுலாம் கேட்குறாங்க. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஒய் நாட் யூ ட்ரை ஃபார் கூகுள் ஆட்ஸ் கஸ்டமர் சப்போர்ட். கஸ்டமர் சப்போர்ட்டை நீங்கள் ஏன் ரீச் பண்ணக்கூடாது? ஏன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் நம்ம ஷேர் பண்ணியிருந்தாலும் கஸ்டமர் சப்போர்ட் என்ன பண்ணுவாங்க, தே கோயிங் டு யுவர் அக்கௌண்ட், உங்கள் அக்கௌண்ட்டுக்கே போயிட்டு அதில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் என்னன்றதுக்கான சொல்யூஷன்ஸ் கொடுப்பாங்க, எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது. ஏன்னா நான் இதை எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேங்க. ஒரு 2 days பேக் கஸ்டமர் சப்போர்ட் கிட்ட பேசினேன். அவங்க வந்து என்னுடைய கிளைண்ட்டுடைய கூகுள் ஆட்ஸ் அக்கௌண்ட்டை பார்த்துட்டு சில ஐடியாஸ் கொடுத்தது யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஓகேங்களா? மேபி யூ ஆர் அன் எக்ஸ்பர்ட் ஆர் இன்டர்மீடியட் ஆர் பிகினர், whoever you may be, sometimes if you want you can get the help of customer support. அதனால் கூகுள் ஆட்ஸில் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ரீச் த கூகுள் ஆட்ஸ் கஸ்டமர் சப்போர்ட் டீம். அதில் வந்து ஹெல்ப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய ரிக்வஸ்ட் கொடுங்க. எய்தர் தே வில் கால் யூ. ஓகேங்களா? ஸோ இன்னொன்று ஃபோன் நம்பர்ஸும் இருக்குது. நம்பர் 2 கூகுள் ஆட் ரெக்கமெண்டேஷன்ஸ். அதாவது கூகுள் ஆட் வந்து உங்களுடைய ஆட் பர்ஃபார்மன்ஸை ஆட்டோமேட்டிக்காகவே கேதர் பண்ணி ரெக்கமெண்டேஷன் செக்ஷன்ஸில் கொடுத்துருப்பாங்க. இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் ஆஃப் ரெக்கமெண்டேஷன்ஸ் இருக்கும். ஸோ அந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் நீங்கள் பார்க்குறதுனால உங்களுடைய கூகுள் ஆட் பர்ஃபார்மன்ஸை இன்க்ரீஸ் பண்ணலாம். அடுத்தது மிக்ஸ் ஆஃப் போத், அதாவது கூகுள் ஆட் கஸ்டமர் சப்போர்ட் அண்ட் ரெக்கமெண்டேஷன்ஸ். அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, கூகுள் ஆட்ஸ் கஸ்டமர் சப்போர்ட் டீம்லேருந்து உங்களுக்கு கால் பண்ணுவாங்க, ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாத்துக்கும் அப்ளை பண்ண சொல்லுவாங்க. எல்லாத்துக்குமே நம்ம அப்ளை கொடுத்துட முடியாது. அந்த ரெக்கமெண்டேஷன்ன்றது இஸ் அ கைண்ட் ஆஃப் சஜஷன் தான். ஓகேங்களா? உங்களுக்கு சரின்னு பட்டால் மட்டும் நீங்கள் அவங்க கொடுக்குற ரெக்கமெண்டேஷன்ஸை ஓகே பண்ணி அப்ளை கொடுங்க. அதர்வைஸ் லீவ் ஆஸ் இட் இஸ். ஏன்னா ஒரு வேளை நீங்கள் கஸ்டமர் சப்போர்ட் கொடுக்குற கைடன்ஸ் எல்லாம் அப்படியே எடுத்துட்டீங்க, ரெக்கமெண்டேஷன்ஸ் கூகுள் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுக்குறதெல்லாம் நீங்கள் அப்படியே அக்செப்ட் பண்ணி அப்ளை கொடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய ஆடு நல்லா பர்ஃபார்ம் ஆகும்னு எனக்கு தோணலை. ஓகேங்களா? ஏன்னா you know better how your Google ads are performing. அதனுடைய ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே நீங்கள் வந்து பார்த்து ஒர்க் அவுட் பண்ணியிருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு கூகுள் ஆட்ஸ் சப்போர்ட் டீம்லேருந்து ஒருத்தவங்க கால் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அதை 100% ட்ரஸ்ட் பண்ணி எல்லாத்தையும் ஓகே பண்ணிட்டு இருந்துக்காதீங்க. ரெக்கமெண்டேஷன்ஸும் அப்படி தான். ரெக்கமெண்டேஷன்ஸ்ன்றது வந்து சிஸ்டம் கொடுக்குற ரெக்கமெண்டேஷன்ஸ், ஒரு எக்ஸ்பர்ட் வந்து இண்டிவிஜுவலாக பார்த்து கொடுக்குற ரெக்கமெண்டேஷன் கிடையாது. அதனால் கூகுள் ஆட்ஸ் கஸ்டமர் சப்போர்ட் கால் பண்ணி உங்களுக்கு சில சேஞ்சஸ் பண்ண சொன்னாலோ கூகுள் ஆட்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுக்குற அந்த விஷயங்களாக இருக்கட்டும், போத்து நீங்கள் அப்படியே 100% எடுத்துக்காமல் யூ கோ த்ரூ ஒன்ஸ், அது உண்மையிலே வந்து இஸ் அ ரீசனபிள் அண்ட் குட் ரெக்கமெண்டேஷன்ஸாக, அதனால் உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுமான்றதை பார்த்து தான் நீங்கள் கொடுக்கணும். அதர்வைஸ் உங்களுடைய ஆட் பர்ஃபார்மன்ஸ் பெருசாக அஃபெக்ட் ஆகும். ஓகேங்களா? ஏன்னா நீங்கள் எதை பேஸ் பண்ணி உங்களுடைய கூகுள் ஆடை நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணுவீங்கன்னா, உங்களுடைய பிஸ்னஸ் நல்லா போகுதா, உங்களுடைய பிஸ்னஸ் வந்து அவங்களுக்கு கால்ஸ் வருதா, அவங்களுக்கு ஃபார்ம்ஸ் என்கொயரி ஃபார்ம்ஸ் ஃபில் ஆகுதான்ற பேசிஸில் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுவீங்க. உங்களுடைய ஆக்சுவல் பிஸ்னஸ் ஃப்ளோ, பிஸ்னஸ் லிங்க் வித் த கூகுள் ஆட்ஸ், இதெல்லாம் எதுவுமே கஸ்டமர் சப்போர்ட் டீமுக்கு தெரியாது. இந்த ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டம் ஜென்ரேட் பண்ணுற ரெக்கமெண்டேஷன்ஸுக்கும் தெரியாது. ஓகேங்களா? ஒன்லி ஆஸ் எ ஸ்பெஷலிஸ்ட் ஒன்லி யூ நோ பெட்டர். அதனால் இதனுடைய மிக்ஸை வந்து எடுத்துக்கோங்க. கூகுள் ஆட்ஸ் கஸ்டமர் சப்போர்ட் டீம் சொல்கிற அந்த விஷயங்கள், ரெக்கமெண்டேஷன்ஸ், இதை பண்ணலாமா அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் கோ த்ரூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை அக்செப்ட் பண்ணுங்கள், அப்ளை பண்ணுங்கள். ஸோ அவங்க சொல்கிறத அப்படியே 100% எடுத்துக்காதீங்க. தேங்க்யூ வெரி மச். திஸ் இஸ் சசிகுமார் டாக்ஸ்.